சிறுகதை வாசிப்பு. சிறுகதை தலைப்பு வாமனன். வாமனனுடன் என் முதல் உரையாடல் சுருக்கமானதாகத்தான் இருந்தது. ஆனால் சுவாரஸ்யமாக இருந்தது. நல்ல ஹாஸ்ய உணர்வு இழையோடியது. உன்னை என்னவென்று அழைக்க? அவதாரம். கலாட்டா செய்யாதே. உன் பெயர் என்ன? வனஜா. நான் மனஜா. அப்படியென்றால் நீ வனத்திலிருந்து பிறந்தவள், நான் மனத்திலிருந்து. இடக்காய் பேசாதே, பிறகு எனக்கு கோபம் வரும். என் பெயர் வாமனன். என்னை வாமு என்று கூப்பிடு. உன் மொழியில் இன்னும் சுருக்கலாம். வா. பார்த்தோ பின்னாலிருந்து சிரித்தான். இவனை பிடித்ததா? இவன் இது இங்கேயேவா இருக்கும்? ஆமாம், நம் தோழன் ஆராய்ச்சிக்கு. சதுரங்கம் விளையாட பேச. பார்த்தோ பட்டாச்சாரியா மனித இயல்புகளை நாகரிகங்களை கணித முறையில் ஆராய்ச்சி செய்பவன். தொல்லை என்னவென்றால் அவை மனித மனம் சம்பந்தப்பட்டவை என்பதை அவன் அடிக்கடி மறந்து விடுவான். சில சமயம் புள்ளி விகிதங்களில் அவை புள்ளிகளாகிவிடும். பண்பு சார்ந்த அடிப்படைகள் பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. அளவைதான் முக்கியம். நீக்ரோ அடிமைகளை 3 மாதங்களில் 30 முறை சாட்டையால் அடித்திருந்தால் ஒரு நாளைக்கு 0.33 சாட்டை அடி என்ற கணக்குப்படி நீக்ரோ அடிமைகளை கேவலமாக நடத்தினார்கள் என்று கொள்ள முடியாது. ஒரு நாளுக்கு சிந்திய இரத்த துளிகள் சாதாரண சிராய்ப்பிலிருந்து வரும் இரத்தத்தை ஒத்தவையே. ஆகையால் நீக்ரோ அடிமைகள் சாட்டையடியால் அவதிப்பட்டார்கள் என்று கொள்ள முடியாது என்ற புள்ளிவிகித ஆராய்ச்சியை பிரபலமான அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவன் ஆராய்ச்சி செய்தான். புள்ளி விகிதப்படி பல விஷயங்களை புறங்கையால் தள்ளுவது போல் ஒதுக்கிவிடுவான். இந்த வாமனன் ஒரு சின்ன சேவகன்தான். இவனுக்கு அண்ணன் ஒருவன் ஆராய்ச்சி பிரிவில் இருந்தான். கல்கி என்று பெயர். அவனுடன் விளையாட முடியாது. அவன் ஒரு தீவிர அறிவுஜீவி. ஒருமுறை நான் அவனை கேலி செய்தேன். கல்கி, உனக்கு சிவகாமியின் சபதம் தெரியுமா? தயவு செய்து ஓர் அறிவுஜீவியுடன் என்னை பேச விடுங்கள் என்றான் கல்கி கர்வி. இவை அத்தனையும் அந்த ஆராய்ச்சியாளர்களையும் சேர்த்து விஸ்வாமித்திர வம்சம் என்று எனக்கு தோன்றியது. பெண்கள் வெறும் வசியப்படுத்துபவர்களாகவே இவர்களுக்கு தோன்றினார்கள். இவர்கள் பிரிவில் முதல் பெண் நான்தான். புள்ளி விவரங்களை பெண்கள் பற்றிய ஆராய்ச்சிக்கு உதவும் விவரங்களாக மட்டுமே பயன்படுத்த நான் வந்திருந்தேன். அவை எனக்கு தீர்ப்புகள் அல்ல, உதவி பொருட்கள். ஒரு கம்ப்யூட்டரையாவது பால் மாற்றம் செய்ய வேண்டியது அவசியம் என்று எனக்கு பட்டது. அவற்றின் பெண்கள் பற்றிய ஹாஸ்யங்களை நான் அவ்வளவாக ரசிக்கவில்லை. பெண்கள் நிலை பற்றி சொல்ல முடியுமா? அவர்களுடைய ஒரே ஒரு நிலையை பற்றி தான் எனக்கு தெரியும். எது? படுத்த நிலை. ஹாஹாஹா. இது ஒரு வக்கிரமான மூளையிலிருந்து பிறந்த அபத்தமான, ஆபாசமான, அவமானப்படுத்தும் ஹாஸ்யம் என்று தெரியுமா? தயவு செய்து ஓர் அறிவுஜீவியுடன் என்னை பேச விடுங்கள். பிரிவின் தலைவர் பேராசிரியர் ரிச்சர்ட் ஹண்டருடன் நான் பேசினேன். இவை எல்லாம் ஆண்களாகவே இருக்கின்றன. ஆமாம், இவை உறுதியானவை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இவை எல்லாம் ஆண்கள் மாதிரி சிந்திக்கின்றன. ஆமாம், இவை உயர்தர கம்ப்யூட்டர்கள். பிரிவு முழுவதையும் பால் மாற்றம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பார்த்தோவையும் சேர்த்து. பார்த்தோவை நான் ஜெர்மனியில் ஒரு பார்ட்டியில் சந்தித்தேன். பார்ட்டி ஒரு ஜெர்மன் மாணவியின் வீட்டில் நடந்தது. பார்ட்டி பற்றி ஞாபகம் இல்லை. பார்த்தோ என் கால் விரல்களை 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை தொட்டு, இவை விரல்கள் அல்ல, பியானோவின் கட்டைகள் என்று அவற்றின் மேல் பியானோ வாசிக்க முயன்றது நினைவிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இது பீத்தோவன், இது மொசாட் என்று வேறு அறிவித்தான். அவன் இந்தியாவிலிருந்து வந்து 3 மாதங்களே ஆகியிருந்தன. அவன் நண்பன் ஒருவன் விவரம் சொன்னான். விட்டத்தை தொடும் அளவுக்கு பார்ட்டியில் குடித்திருந்தான். என் கால் விரல்கள் மேல் பியானோ வாசித்ததை தவிர வேறு எந்த கலாட்டாவும் அவன் செய்யவில்லை. மறுநாள் காலை மரியா தொலைபேசியில் கூப்பிட்டாள். உன் இந்திய நண்பனை அழைத்து கொண்டு போ. எந்த இந்திய நண்பனை? உன் கால் விரல்களில் பியானோ வாசித்தவன். இதோ பார், எனக்கு அவன் பெயர் கூட தெரியாது. பார்த்தோ. வெளியே தள்ளேன். என்னால் முடியவில்லை. ஏன்? அவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். அப்படியென்றால் இருக்கட்டுமே அங்கே. முடியவில்லை. ஏன்? அவன் உன்னை கூப்பிடுகிறான். கதை விடாதே. அவனுக்கு நான் யார் என்று கூட தெரியாது. உன் பெயர் சொல்லி அவன் கூப்பிடவில்லை. பின்னே பியானோ பியானோ என்று கூப்பிடுகிறான். மரியா சிரித்தாள். என் தோழியின் காரில் நான் விரைந்தபோது வெளியறை சோபாவில் சாய்ந்தபடி டட்டட்டட்டோய் என்று சைக்கோவெஸ்கி வாசித்து கொண்டிருந்தான் பார்த்தோ. என்னை பார்த்ததும் தோழி என்றான். நீங்கள் ஹாஸ்டல் அறைக்கு போக வேண்டும் என்றேன். நான் உன்னை காதலிப்பது தெரியவில்லையா என்றான். நானும் மரியாவும் அவனை தலையோடு காலாய் பிடித்து காரில் போட்டு ஹாஸ்டலில் கொண்டு விட்டோம்.
படுக்கையில் வீழ்த்தப்பட்டதும் கண்ணை திறந்து ஒரு விரலை உயர்த்தி, இதற்கு நீங்கள் பின்பு வருந்துவீர்கள் என்றான் மன்னிக்கும் புன்னகையுடன். கொஞ்சம் இயேசு கிறிஸ்து மாதிரி இருந்தான். அதிகம் ஏற்றினால்தான் அவன் உணர்ச்சிகள் பீறிடும். மற்றபடி அவன் ஒரு ரோபோதான் என்பது பிறகுதான் தெரிந்தது. அவனை மீண்டும் சந்தித்த போது, பல்கலைக்கழக நடைபாதையில் பார்த்தபோது ஹலோ என்றேன். அவன் தன் பின்னால் பார்த்தான். என்னையா என்றான். தலையசைத்தேன். மன்னித்துக்கொள், உன்னை எனக்கு யாரும் அறிமுகப்படுத்தவில்லை இதுவரை என்றான் இறுகிய முகத்துடன். நான் உன்னை ஒரு பார்ட்டியில் சந்தித்தேன் என்றேன். ஒரே ஒரு முறை பார்ட்டியில் சந்தித்த ஒருவனை பார்த்து இவ்வளவு நட்புறவுடன் பேசுவது சரியில்லை பெண்ணே. ஞாபகம் வைத்துக்கொள், இங்கே நீ இந்திய சமூக பிரதிநிதியாக இருக்கிறாய். நம் நாட்டு கௌரவத்தை காப்பாற்றுவது நம் கடமை என்றான். என் கையில் இருந்த புத்தகத்தால் அவன் மண்டையில் மடேர் என்று போட்டேன். நம் நாட்டு கௌரவம் என்று முணுமுணுத்தபடி மண்டையை தடவிவாரே போய்விட்டான். அதன்பின் சரியாக அறிமுகப்படுத்தப்பட்ட பின் பியானோ சம்பவத்தை நினைவுபடுத்திய போது நல்ல கற்பனை என்றான். பிறகு ஆமாம், நல்ல கற்பனை என்றான் இன்னொரு முறை. அதன்பின் பலமுறை சந்தித்த போது அவன் பேசியது கம்ப்யூட்டர் பற்றி தான். அவனது உணர்ச்சி உலகத்தை வியாபித்த ஒரே விஷயம் அவன் அம்மா செய்த கடுகு எண்ணெயில் பொரித்த ஆற்றுமீன் தவிர வேறு ஒன்றுமில்லை. பித்தோவன், மொசாட் எல்லாம் வெறும் லாகிரி பொருட்கள் தான். அவனுக்குள் ஒரு கம்ப்யூட்டர் தான் இருந்தது. என் ஆராய்ச்சி பொருள் ஒரு நகைச்சுவை துணுக்கு என்றான் அவன். கம்ப்யூட்டர்கள் உலகை ஆளப்போகும்போது இது என்ன ஆராய்ச்சி பொருள் என்றான். அவன் எனக்கு எழுதிய முதல் காதல் கடிதம் அவனது கம்ப்யூட்டர் எழுதியது என்று தெரிந்து கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்கவில்லை. வசந்த புஷ்பங்கள் மலரும், பனி உருகும், மழை பெய்யும், நீ எப்போது வருகிறாய்? இலைகளில் பசுமை, கடல் அலையில் நீலம் நீலம், சீக்கிரம் வா பார்த்தோ. நிமிர்ந்து பார்த்தவுடன் மரமுதிர்ந்த இலையின் நிறம் பழுப்பு 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 பழுப்பு. இந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யவில்லை என்று நான் பதில் எழுதினேன். பார்த்தோ சிரிக்கவில்லை. அதன் அடியில் இது ஒரு ஹாஸ்ய துணுக்கு என்று எழுத நான் மறந்து விட்டிருந்தேன். பார்த்தோவின் ஆராய்ச்சி பிரிவு ஒடுக்குமுறை என்ற பொருளை அளவை முறையில் ஆராய எடுத்துக்கொண்டது. பெண்களை பற்றி ஒரு தனிப்பகுதி அதில் இருந்தது. சூனியக்காரிகள் வதை, இங்கிலாந்தில் பெண்களுக்கு தரப்பட்ட தண்டனைகள், நீக்ரோ பெண்கள் என்று நீண்ட பட்டியலில் இந்தியாவின் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தையும் சேர்த்திருந்தார்கள். அவ்வப்போது வீட்டில் செய்யும் வேலையை நிரப்பிக்கொள்ளவே வாமனன், கல்கிக்கும் வாமனனுக்கும் ஒரு விசை தொடர்பு இருந்தது. வாமனனிடம் சேர்ப்பித்த விவரங்களை கல்கி கிரகித்து கொண்டான். வாமு, நான் தயார். வாமு, உடன்கட்டை ஏறும் பழக்கம் பற்றி என்ன நினைக்கிறாய்? அது ஒரு மனைவி கணவனுடன் மாண்ட வழக்கம். ராஜவம்சத்தில் பல மனைவியர் கணவுடன் மறிப்பது வழக்கம்தான். விஜயநகர மன்னர் போரில் இறந்ததும் உடன்கட்டை ஏறியவர் 10,000 பேர் என்று கூறப்படுகிறது. வாமு, இருக்கிறேன். நீ சொல்வது எண்ணிக்கை பற்றி. ஆமாம், நான் கேட்பது உணர்ச்சிகள் பற்றி. அவை வேறு மாதிரியான எண்ணிக்கைகளா? இல்லை. பின்னே அவை மனத்தில் இருப்பவை. நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் தயாராக இருக்கிறேன். இதுவரை தீவிரமாக கணிப்பில் ஏற்றிக்கொள்ளப்படாத உணர்ச்சி கோட்பாடு பற்றிய என் எண்ணங்களை இப்படித்தான் வாமனனிடம் முதலில் சொல்ல ஆரம்பித்தேன். பொது உணர்ச்சிகள் ஆணுக்கு பெண்ணுக்கு என்று பிரிக்கப்படுபவை. இவற்றில் தொடங்கி மிகவும் வெறித்து கொண்டு போயிற்று. உணர்ச்சி, உணர்ச்சியின்மை என்ற வித்தியாசங்களில் நுழைந்ததும் எது வாழ்வு எது சாவு என்ற கேள்விகள் அதில் செருகிக் கொண்டன. தன் தாய் தன் குழந்தை அருகே அமர்ந்தாள். அவள் மிகவும் சோகமாக இருந்தாள். அவள் குழந்தை இறந்துவிடும் என்று பயந்தாள். அதன் முகம் வெளுத்திருந்தது. கண்கள் மூடியிருந்தன. கஷ்டப்பட்டு சுவாசித்தது. நீண்ட பெருமூச்சு போல் மூச்சு வந்தது. கதவு தட்டப்பட்டு ஒரு கிழவன் உள்ளே வந்தான். பெருங்குளிருக்கு அடக்கமாய் ஒரு அங்கியை போர்த்தியவாறு. அந்த கிழவன்தான் சாவு. தாயின் கண் சோர்வில் மூடியதும் குழந்தையோடு மறைந்தான். தாய் குழந்தையை தேடிப்போனாள். வழிகாட்டிய முள்செடி அவள் அணைப்பை கேட்டது. ஒரு தாயின் இதத்துடன் அணைத்தாள். உடலெல்லாம் இரத்தம். நடுவே இருந்த ஏரி அவள் கண்களை முத்துக்களாக தரும்படி கேட்டது. கண்ணீருடன் தன் கண்களையும் முதிர்த்தாள். அவை முத்துக்களாக ஏரியில் போயின. சாவின் தோட்டத்தின் நுழைவாயிலில் இருந்த கிழவி அவள் கருங்கூந்தலை கேட்டாள். தன் வெளுத்த கூந்தலுக்கு பதிலாக தாய் தந்தாள் தன் கூந்தலை. சாவு இன்னும் வந்தடைந்திருக்கவில்லை. திடீரென்று ஒரு ஜிலிப்பு அங்கே பரவியது. குருட்டு தாய் சாவு வந்து கொண்டிருப்பதை உணர்ந்தாள். வழி எப்படி தெரிந்தது என்றது சாவு. என்னை விட சீக்கிரமாக எப்படி வந்தாய்? அவள் சொன்னாள், நான் ஒரு தாய். அவளை உந்தியது ஓர் உணர்ச்சி வாமு, தாய்மை. அது பெண்களுக்கு உள்ள ஒன்றா?
இல்லை, அது ஒரு பொதுவான உணர்ச்சி. உணர்ச்சிகளில் ஆண் பெண் இல்லை. அது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று பிரித்ததால் தான் பிரச்சனையே. உடலின் எந்த உறுப்புகள் அவளை பௌதீக ரீதியில் தாயாக்குகின்றன? யோனி, கருப்பை, முலைகள். இவை இருந்து விட்டாலே அந்த உணர்ச்சி வந்துவிடுமா? வாமு, தாய்மை உடம்பை ஒட்டிய ஓர் உணர்ச்சி இல்லை. பெண்ணுக்கு மட்டுமே இயல்பாய் உடம்போடு வருவதில்லை. ஆணுக்கு குழந்தையிடம் பாசம் அவன் உடம்பில் எந்த குறிப்பிட்ட உறுப்பிலிருந்து வருகிறது? எல்லா உணர்ச்சிகளும் பொது இயல்புகளா? ஆமாம், அப்படித்தான் அவற்றை பார்க்க வேண்டும். அப்போது யார் வேண்டுமானாலும் எந்த உணர்ச்சியை வேண்டுமானாலும் இயல்பாக்கி கொள்ளலாம். அப்படியானால் எது பலம் எது பலவீனம் என்ற பாகுபாடு போய்விடும். எது நசுக்கல் எது அடிமைத்தனம் என்பது மாறிவிடும். எது அதிகாரம் எது செல்வாக்கு என்று பார்க்கும் நோக்கு போய்விடும். பெண்களுக்கு ஒரு நோக்கு இல்லையா? அது பெண்ணாய் இருப்பதால் மட்டுமே வரும் நோக்கு இல்லை. அது பிரங்கையால் வரும் நோக்கு. அவள் வாழ்வு, அவள் உடம்பு, அவள் பிரச்சனை, அவள் இடம், இவை பற்றிய பிரங்கை. அவளுக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு பற்றிய பிரங்கை. கருப்பனுக்கும் ஹரிஜனுக்கும் உண்டாகும் பிரங்கையைப் போல. வனஜா, என்ன? எனக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் பெண்ணை பற்றி. எழுதேன். ஒரு கருப்பை, இரு முலைகள், ஒரு யோனி, இது பெண். இது மட்டுமே பெண் இல்லை. எப்படி கவிதை? பரவாயில்லை. புகழவே மாட்டாயா? கோபித்து கொள்ள பார்க்கிறேன். சினிமா பாடல்கள். பெண்ணாக பிறந்தாலே எல்லாமே என்னாலும் துயர்தானே. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? கண்ணா, கருமை நிற கண்ணா, ஆணுக்கோர் நீதி பெண்ணுக்கோர் நிதி ஆகுமோ சொல்லையா? நித்திரையில் வந்து நெஞ்சில் இடம் கொண்ட உத்தமன் யாரோடி? வாமு, நான் தாயுமானவன். என்ன பிதற்றுகிறாய்? ஒரு கதையிலிருந்து. என்ன ஒரு சம்பந்தமும் இல்லாமல்? மன்னித்துக்கொள், நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். ஹஹஹா. விளையாடுகிறாய். சும்மா தமாஷுக்கு, சும்மா தமாஷுக்கு, சும்மா தமாஷுக்கு, சும்மா தமாஷுக்கு, சும்மா தமாஷுக்கு, சும்மா தமாஷுக்கு. வாமு, இது ஒரு அருமையான காலை பொழுது. செம்மறியாட்டு மேகங்கள் வானில். சூரியனின் மஞ்சள் ரோஜா வண்ண கிரகணங்கள். பாட வேண்டிய காலை. வாமு, இது மாலை. வெளியில் பனி கொட்டுகிறது. ஓ பனி, உறைய வைக்கும் பனி. விழும்போது மெத்தென்று, பின்பு காலை செருக்கும் ஐஸ். நான் உன்னை கதை கேட்கவில்லை. மன்னிக்கவும். இது காதல் கடிதம் எழுதச் சரக்கு. பார்த்தோ நிரப்பியது. காதல் பற்றி உனக்கு தெரியுமா? காதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படுவது மரபுப்படி. ஆணுக்கும் ஆணுக்கும் கூட ஏற்படலாம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கூட. ஒரு பொறுமையான காதல் பற்றி சொல்லவா? தயாராக இருக்கிறேன். எல்லோரும் அந்த பனிமலையில் ஏறும்போது இறந்து விட்டிருந்தார்கள். திரௌபதிக்கு இன்னும் உயிர் ஒட்டி கொண்டிருந்தது. பீமன் தன் கனத்த உடம்புடன் மெல்ல மெல்ல நகர்ந்தவாறே அவள் அருகே சிரமப்பட்டு வந்தான். திரௌபதி. அவள் தன் கண்களை திறக்க முடியாமல் திறந்தாள். வருத்தப்படாதே பீமா. எப்போது எனக்கு தேவையோ அப்போதெல்லாம் நீ இருந்தாய். உன் பலத்தால் என்னை காப்பாற்றினாய். நான் ஆபத்து என்று குரல் கொடுக்கும் முன் ஓடி வந்து என்னை ரட்சித்தாய். திரௌபதி. வருந்தாதே. உன் கடமை என்று நீ நினைத்ததை நீ சரிவரச் செய்தாய். திரௌபதி. நான் உன்னை காதலித்தேன் திரௌபதி, எப்போதும் காதலித்தேன். நான் குண்டன், மல்லன். என் வேலை உன்னை ரட்சிப்பதுதான். ஆனால் உன்னை நேசித்தேன், என் உயிரை விட மேலாக. திரௌபதி வியப்புடன் பார்த்தாள் அவனை. பிறகு மெல்லச் சொன்னாள், அடுத்த பிறப்பில் 5 சகோதரர்களில் ஒருவனாக பிறக்காதே. அவள் கண்கள் மூடிக்கொண்டன. எந்த கதை இது? மகாபாரதம். காவியம் இல்லையா? இது ஒரு பெண்ணின் கற்பனை. வீரனுக்கு சில லட்சணங்கள் உண்டு. காதலுக்காக தன்னை வரித்து கொள்வதும் அதை வெளிப்படையாக சொல்வதும் அவனுக்குரியதில்லை. இதிலெல்லாம் வெளிப்படை. ஆண் காதலிப்பதில்லையா என்ன? தேவதாஸ் குடித்தே செத்தானே, அது ஒரு அதீத காதல். காதல் பற்றிய ஒரு சுதந்திரமான கற்பனை. வருத்தி கொள்ளல், சாதல் என்று காவிய முடிவு உள்ள அதீதம். அந்த காதல் தேவதாசின் பலம் என்று யாரும் நினைக்கவில்லை. அவன் காதல் சோகத்திலிருந்து எதுவும் பிறப்பதில்லை, இருமல் சாவை தவிர. சாதாரணமாக காதல் என்று நினைக்கப்படுவது அடைதல், ஆக்கிரமித்தல், ஆளுகை இவற்றில் சேர்ந்ததுதான். அதுதான் பலம் ஆணுக்கு என்று நினைப்பு. வேறு எப்படி இருக்க வேண்டும் காதல்? ஆணுக்கென்றால் இப்படி, பெண்ணுக்கென்றால் அப்படி என்று வரையறுத்தல் இல்லாமல், விளக்கங்கள் இல்லாமல், கொக்கிகள் இல்லாமல், எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டு அவமான உணர்வும் வெட்கமும் இல்லாமல், நிர்வாணமாய், எந்த பூச்சும் இல்லாமல், சுத்தமாய். ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. நீங்கள் உண்டாக்கப் போகும் இந்த உலகம் பிரமாதமாக இருக்கப் போகிறது. நன்றி. சில விவரங்கள்.
ஆரம்பத்தில் தோல்வியுற்ற நாட்டின் பெண்கள் வெற்றி பெற்றவர்கள் கையில் விழாமல் இருக்க தீக்குளித்தனர். இதற்கும் மத கோட்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்கவில்லை. கணவனின் சிதையில் அமர்ந்து உடன்கட்டை ஏறுவதற்கும் இதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆண் வாரிசு தான் மோட்சத்திற்கு வழி, ஆண் வாரிசுக்குத்தான் சொத்துரிமை என்று வந்தபின் ஆண் குழந்தையின் மூலத்தை பற்றிய சந்தேகங்கள் இல்லாத நிலைமை தேவைப்பட்டது. பெண் ஒரு ஆணிடமிருந்து அவனுக்கே சாஸ்வதமானால் ஆண்கரு பற்றிய உறுதி பிறக்கும். ஒரு ஆணுக்கு அவள் ஆட்பட வேண்டும் என்பது பல வகை கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அதில் ஒன்று உடன்கட்டை ஏறுவது. உடன்கட்டை ஏறத் தொடங்கியதும் இவர்கள் சிறு தெய்வங்களானார்கள். புழங்கி வந்த பெண் தெய்வங்களுடன் இணைந்து கொண்டார்கள். சதி மாதாக்கள். உடன்கட்டை ஏறுவது ஒரே மனிதனிடம் அவளுக்கு உள்ள விசுவாசத்தின் உச்சக்கட்ட நிரூபணம். சில அனுமானங்கள். ஆண் வாரிசு முக்கியம் என்று கொண்டவர்களிடம் சதியாகும் பழக்கம் இருந்தது என்றால் இது பொதுவாக உயர்குடியிலிருந்து என்று கொள்ளலாம். வாரிசு என்ற அம்சத்தை ஒட்டி இருந்ததனால் இந்த பெண்கள் எல்லோரும் இளம் வயதினர், வேறு குழந்தைகளை தனக்குள் உண்டாக்கி கொள்ளக்கூடிய வயதினர். இவர்கள் எல்லோரும் மனம் ஒப்பி சதியானார்கள் என்று சொல்ல முடியாது. நிறைய வலுக்கட்டாயம் இருந்திருக்கும். நிர்பந்த சாவு. தயாபாகா முறைப்படி வாரிசு இல்லாமல் இருந்த கணவனின் குடும்ப சொத்தில் பங்கு மனைவிக்கு. அதனால் விதவையை தீர்த்து கட்டியிருக்கலாம். சில சாத்தியக்கூறுகள். துன்பம் அணிவிப்பதற்கும் தெய்வமாவதற்கும் பலத்த சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும். பிரசவத்தில் இருந்த பெண்கள் சிறு சிறு தெய்வங்களாக இருந்திருக்கிறார்கள். கன்னியாக இறந்தவர்களும் தெய்வங்களாகி இருப்பதால் அசாதாரண சாவுக்கும் தெய்வத்தன்மைக்கும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கலாம். உடன்கட்டை ஏற தயங்கியவரிடம் நீ இதனால் தெய்வமாவாய் என்று சொல்லி சொல்லி அவள் மனத்தை மாற்றியிருக்கலாம். இன்னும் தயங்கியவளுக்கு போதையேற்றி அவளை தளரச் செய்திருக்கலாம். சில காட்சிகள். 19ஆம் நூற்றாண்டு. இளம்பெண் 3 மாத குழந்தை. உடன்கட்டை ஏற ஏற்பாடுகள் செய்ததும் தயங்குகிறாள். குழந்தையை பார்த்து அழுகிறாள். அவள் சகோதரன் தடுக்கிறான். இந்த சாவு யாருக்கு வரும்? தெய்வமாகும் சாவு என்று உபதேசிக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மற்ற உறவினர்கள். உடன்கட்டை தடுப்பு சட்டம் வந்தாயிற்று. அரசாங்க பிரதிநிதியிடமிருந்து அனுமதி வரட்டும் என்கிறாள். வந்துவிடுகிறது. மஞ்சளில் தோய்த்த சேலையை உடுத்தி விடுகிறார்கள். வெற்றிலையில் அபினி வைத்து தருகிறார்கள். நெற்றியெல்லாம் குங்குமம். தேங்காய் கற்பூரம் அரையனா தந்ததும் புரோகிதர் வருகிறார். சிதையை எட்டியதும் கால்கள் பின்னிக் கொள்கின்றன. குழறி குழறி பேசுகிறாள். பிடித்து சிதையில் அமர்த்துகின்றனர். அலறுகிறாள். தாரை தப்பட்டை மந்திர கோஷத்தில் அவள் குரல் அடங்கி போகிறது. இன்னொரு கிராமம். சிதையின் தீ ஓங்கியதும் ஹோ என்ற அலறலுடன் ஒரு உருவம் சிதையிலிருந்து எரிதவாறே எழுந்து கீழே குதித்து பக்கத்தில் இருந்த காட்டுக்குள் ஓடியது. அங்கே ஒரு பேய் இருப்பதாக இப்போது கூறுகிறார்கள். இன்னொரு இடம். தப்பித்து ஓடாமல் இருக்க ஆழமான குறுகிய குழியில் சிதையடுக்கி இளம் மனைவியை இறக்கிவிட்டனர். மேலிருந்து தீப்பந்தங்களை இறக்கி சிதையை ஏற்றியதும் அவள் நாலாபுர சுவர்களிலிருந்தும் ஏற பார்த்து சறுக்கினாள். கதறினாள். ஒருமுறை அவள் கை மேலே எட்டியது. உள்ளே தள்ளப்பட்டாள். மீண்டும் சதிமாதா சதிமாதா என்று முழக்கம். தாரை தப்பட்டை ஒளி, ராமநாம கோஷம். இதற்கு இடையிலும் அவள் தீன அலறல் கேட்டது. சில மாதங்கள் பொறுத்துத்தான் கல்கியிடம் சிறு மாறுதல்கள் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. பார்த்தோவின் பிரிவு தலைவர் கல்கியிடம் சாப்பாட்டு வேளையில் விளையாட்டாக பெண்கள் பற்றிய ஹாஸ்ய துணுக்கள் கேட்டபோது அவற்றை விவரித்த கல்கி அதன் பின் அவற்றில் இளையோடிய பரிகாசம் பற்றியும் ஒருதலை பட்ச கணிப்புகளையும் சுட்டிக்காட்டியது. கல்கி, உன் ஹாஸ்ய உணர்வு என்னவாயிற்று? இருக்கிறது. மார்க் ட்வைன், ஸ்டீஃபன் லீகாக், ஹோட் ஹவுஸ், ஜேம்ஸ் தர்பர், ரிச்சர்ட் கார்டனின் டாக்டர் வாழ்க்கை ஹாஸ்யங்கள், ஜெரால்ட் டார்லின் மிருகங்களுடன் வாழ்வது பற்றிய ஹாஸ்யங்கள். யார் எழுதியது வேண்டும்? கொஞ்சம் சிரிக்க வேண்டும், அவ்வளவுதான். ரிச்சர்டின் பொத்தான்கள் என்றது கல்கி. பிரிவு தலைவர் ரிச்சர்ட் ஒரு ஞாபகவரதி பேராசிரியர். கழிப்பிடத்திலிருந்து வெளியே வருவதற்குள் ஏதாவது ஒரு அறிவுபூர்வமான விஷயம் பற்றிய வாத பிரதிவாதங்கள் அவர் மனதில் ஓட ஆரம்பித்துவிடும். பாதி நாட்கள் அவர் கால்சராய் பொத்தான்கள் போடப்படாமலே இருக்கும். பிரிவு முழுவதிலும் இது ஒரு அனுபவிக்கப்பட்ட ஹாஸ்யம். அதைத்தான் கல்கி கூறியது. பிரிவு தலைவர் துள்ளி எழுந்தார். மற்றவர்கள் சிரிப்பை அடக்கி கொண்டனர். பார்த்தோ, கல்கி அத்துமீறுகிறது. சும்மா தபாஷ் தான் ரிச்சர்ட். இப்படிப்பட்ட ஹாஸ்யங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் கல்கியிடம். தயவு செய்து என்னை ஒரு அறிவுஜீவியிடம் பேச விடுங்கள் என்றது கல்கி.
பார்த்தோ அதை குறிப்பிட்டு, என்ன செய்தாய் கல்கியை என்றான். வாமு மூலமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டேன். ரிச்சர்டை ரொம்ப சிரமப்படுத்தாதே. ரிச்சர்ட் படும் பாட்டுக்கு அவர்தான் பொறுப்பு. வாமனன் முன் உட்கார்ந்தான். வாமு, சதுரங்கம் ஆடலாமா? ஆடலாமே, அதற்கென்ன? அதைவிட சுவாரஸ்யமான விஷயம் எதுவும் இருக்கா? உண்டு, அதைவிட சுவாரஸ்யமானது. எது? வனஜாவிடம் பேசுவது. பார்த்தோ என்னை பார்த்தான். ஹேய் வாமு, நம் இருவருக்கும் பொது தெரியுமா? வாமு, நல்ல இதமான மாழை வேலை. பார்த்தோவுக்கு சொல்லு. குளிர்காலத்தில் கருதி குலைந்து உறைந்து போன வீணை நரம்புகளை விரகதாபத்தில் சூடேற்றிய முளைகளில் தேய்த்து சூடேற்றி சுருதி சேர்த்தனர் பெண்கள். யார் சொன்னார்கள் அப்படி? நெடுநல்வாடை தமிழ். இதற்கு என்ன அர்த்தம் வானு? ஒன்றுமில்லை பார்த்தோ, என் காதலனே, உனக்கும் எனக்கும் வேறு சில விஷயங்களும் உண்டு பகிர்ந்து கொள்ள. மறந்தே போய்விடுகிறது என்றான் என் காதலன் பார்த்தோ. வீட்டில் அடைபட்டு கிடந்த ஒரு பனிமாழை பொழுதில் நான் வாமுவுடன் பரமபத சோபான படம் விளையாடி முடித்தேன். கடைசி கட்டத்துக்கு முன்னால் கைலாயம், அதில் நான் இருந்தேன். கடைசி கட்டம் வைகுண்டம். வாமு அதை எட்டி வெற்றி பெற்றிருந்தது. இந்த கைலாய வழியாக வைகுண்டம் என்ற தடத்தை யார் போட்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் பரமபதம் என் குழந்தை பருவத்தை நினைவூட்டியது. தூங்காத சிவராத்திரிகள், அடிநாக்கில் பாசிபருப்பு வெள்ளக்கஞ்சியின் ருசியுடன். பார்த்தோவுக்கு பரமபதத்தை நான் தான் அறிமுகப்படுத்தினேன். பாம்பை பற்றி கொண்டு இறங்குவதற்கும் பாலுணர்வுக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு என்று தூங்காமல் விவாதித்ததுண்டு. பல தடவைகள் வைகுண்டத்தை எட்டியிருக்கிறேன். எட்டியதும் அழுத்துவிடும். பாம்பின் சறுக்கல்களில் அதிக உற்சாகம் இருப்பதாக தோன்றும். அன்று வாமுவின் வெற்றி விளையாட்டை முடித்துவிட்டு நெருப்பில் கைகளை காட்டி குளிர் காய்ந்தவாறே வாமுவுடன் கேட்டேன். வாமு, எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லேன். தலைப்பு ஒரு கதை. நல்ல ஆற்று மீன் குழம்பு, சோறு சுட சுட, பாலேட்டு கட்டி நிறைய தூவிய மக்கரோனி, பாஸ்தா, தயிர் சாதம், மாவடு, பீட்சா, குடமிளகாய் பரப்பி தக்காளி சாறு தடவிய நாய்க்குடை தூவி. இவை சாப்பிட சூரியன் கடலில் சிவப்பாய் முங்கும்போது அதை கடக்கும் நிழலாய் தெரியும் படகு, கோணல் தென்னை மரம், முதல் பற்கள் விழுந்த குழந்தையின் சிரிப்பு, பனித்துகள் மறைந்த மரங்கள். இவை பார்க்க. இதில் எதுவும் எனக்கு இல்லை. நான் ஒரு கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டருக்கு மூளை உண்டு, ஆனால் உணர முடியாது. நான் கண்ணீரின் கரிப்பை சுவைக்க விரும்புகிறேன். முடியுமா? இது ஒரு சோக கதை வாமு. சோகம் வாழ்க்கையின் ஒரு அம்சம் வனஜா. வேதாந்தம். ஒரு கம்ப்யூட்டரின் சோகமான சிந்தனைகள். நன்றாக விளையாடுகிறாய். 6 மாதங்கள் பொறுத்து பார்த்தோவுக்கு வேறொரு பல்கலைக்கழக பேராசிரியர் ராபர்ட் தார்டன் ஒரு கடிதம் எழுதினார். அன்புள்ள பார்த்தோ பட்டாச்சாரியா, ஒரு விசித்திரமான சம்பவத்தை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் ஈடுபட்டிருக்கும் ஆராய்ச்சியில் உன் பொறுப்பில் உள்ள யூலியஸ் மற்றும் கல்கி இவற்றுடன் எனக்கு தொடர்பு இருப்பது உனக்கு தெரியும். நீக்ரோ அடிமைகளை பற்றி பொதுவான விவரங்களை செலுத்திவிட்டு அடிமைகளை பற்றிய குறிப்பிட்ட விவரங்களை செலுத்த ஆரம்பித்தேன். அடிமைகளின் உணர்ச்சிகளை பற்றி விவரங்களை சேர்க்காவிட்டால் நம்ம ஆராய்ச்சி பூரணமாகாது என்றது யூலிசஸ். இந்த விவரம் நம்ம ஆராய்ச்சி அடிப்படையை ஒட்டியதாக இருக்கவில்லை. அடிப்படையில் ஏதாவது மாறுதல்கள் செய்யப்பட்டிருந்தால் எனக்கு தெரியப்படுத்தவும். இந்த மாறுதல்கள் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா என்பதை பிறகு தெரிவிக்கிறேன். யூலிசஸ் கடைசியாக சொன்ன விஷயத்துடன் உங்கள் பிரிவுக்கு கட்டாயம் முரண்பாடு இருக்க முடியாது. காரணம், நான் ஆராய்ச்சி அடிப்படையை விளக்கியதும் யூலிசஸ் என்னை முட்டாள் என்றது. ஆராய்ச்சியில் சிரிக்கக்கூடிய தருணங்கள் உண்டு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நகைச்சுவை உணர்வுக்கும் குறைவில்லை என்னிடம். ஆனால் என்னை முட்டாள் என்று யாரும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 30 வருடங்களாகிவிட்டன. என் முதல் மனைவிதான் கடைசியாக அதை சொன்னாள். எனக்கு சிரிப்பு வரவில்லை என்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டும். பேராசிரியர் ராபர்ட் தாண்டன் பார்த்தோவின் நெருங்கிய நண்பர். இருவருமாக இணைந்து இதுவரை 4 புத்தகங்களை வெளியிட்டிருந்தனர். அளவை கோட்பாட்டின் ஆதாரமாக கொள்ளக்கூடிய புத்தகங்கள். அவர் தன் கடிதத்தை காரியாலய வழியாக அனுப்பாமல் தனிப்பட்ட ரீதியில் அனுப்பியிருந்தார். அதன் உள்ளடக்கம் மிகவும் கோபமாகவும் இல்லை, இருந்தாலும் அதில் உள்ள எச்சரிக்கை பார்த்தோவை எட்டியது. பிரிவின் ஆராய்ச்சி அடிப்படை பற்றி உடன்பாடு இல்லை என்றால் நீ அதில் ஈடுபட்டிருக்க கூடாது. அடிப்படை பற்றி நாம் மிகவும் தீர்மானமாக நிர்ணயித்து கொள்ள வேண்டாம். மிகவும் இறுக்கமாக இல்லாமல் பல கருத்துக்கள் உள்ளே வர இடம் தரலாம் என்று ரிச்சர்ட் சொல்லவில்லையா? அதற்காக ஆராய்ச்சியின் ஆதார கருத்துக்களையே நீ மாற்ற முடியாது. ஏன்? அதற்கான சுதந்திரம் உனக்கு இல்லை.
நான் உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் அசட்டுத்தனங்களை எல்லாம் என்னால் இனிமேல் தாங்கிக் கொள்ள முடியாது. பரவாயில்லை, உன் அசட்டுத்தனங்களை நீ தாங்கிக் கொண்டால் போதும். உன்னை கொன்றுவிடேன். செய்து பார், உன்னால் முடியாது. ஏன்? கொல்வதற்கு வெறித்தனமான கோபம் வேண்டும். உன்னிடம் அவ்வளவு தீவிரமாக ஒரு உணர்ச்சியும் கிடையாது. என்னை அவமதிக்கிறாய். நான் யார் என்று நினைத்தாய்? எனக்கு இதுவரை தெரியவில்லை. நீ சொல்லு வாமு, நான் யார் என்று சொல்லு. பார்த்தா பட்டாச்சாரியா, வயது 40, பிறந்தது கல்கட்டாவில். தகப்பனார் பெயர் ஆலோக் பட்டாச்சாரியா, தாய் பெயர் லொதிகா. பள்ளி படிப்பு கல்கத்தாவில். கல்லூரியில் முதல் 2 வருடம் சாந்திநிகேதன், பிறகு ஹைடல்பார்க் பல்கலைக்கழகம். ஜெர்மனி முதல் MA கணிதவியலில், 2ஆம் MA மனோதத்துவத்தில். டாக்டர் படிப்பு சமூகவியல் மற்றும் மனோதத்துவம் இணைந்த ஆராய்ச்சி. பொருள் சமூகவியல் ஆராய்ச்சியில் கம்ப்யூட்டர்களின் உபயோகம். ஐரோப்பிய அகதிகள் பிரச்சனையை அளவை கோட்பாட்டுக்கு உட்படுத்துதல். இதுவரை எழுதிய புத்தகங்கள் 4. அவை பற்றிய மதிப்பீடுகள். சாதனை என்ற புகழ்ச்சி முதல் சமூகவியல் ஆராய்ச்சியில் ஒரு பூகம்பம். இப்புத்தகங்கள் 80 வரை. பார், நான் யார் என்று. இவை உன் சாதனைகள், உன் பட்டங்கள். ஆனால் நீ யார்? வாமு, நிஜமாகவே நான் யார்? மன்னிக்கவும், விவரங்கள் இல்லை. வாமனன், கல்கி, யூலிசஸ் மூலமாக மற்ற கம்ப்யூட்டர்களை ஆக்கிரமிப்பது அவ்வளவு சிரமமாக இருக்கவில்லை. நுழைய வழி ஏற்பட்டுவிட்டால் தீப்பரவும் வேகம்தான் படர. சிலவற்றில் நுழையவே சிரமப்பட வேண்டியிருந்தது. சிக்கலான இரகசிய எண்கள், சொற்கள், வாக்கியங்கள் இவற்றை பிரித்து கோர்த்து தேட வேண்டி வந்தது. ரிச்சர்டின் இரகசிய சொல் பொத்தான் என்பதை கண்டுபிடிப்பது சுலபமாக இருக்கவில்லை. கண்டுபிடித்ததும் முதலில் ஒரு பாட்டம் சிரித்தேன். ரிச்சர்டுக்கு இவ்வளவு நகைச்சுவை உணர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. வெகு சீக்கிரம் அவை சண்டித்தனம் செய்ய ஆரம்பித்தன. பேராசிரியர் மைக்கேல் ஜான்சன் சிவப்பிந்தியர் பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்தார். ஒரு மாலை கதவை மூடிக்கொண்டு தீவிரமாக அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது அவர் உபயோகப்படுத்திய அட்லஸ் உணர்ச்சிகளை ஒதுக்காதே என்றது. அபத்தம் என்று ஒதுக்கிவிட்டு அவர் மீண்டும் முனைந்த பின் 20 நிமிடங்கள் கழித்து உணர்ச்சிகள் பலவீனமில்லை என்றது. இந்த வரியின் மூலம் எது? கல்கி. கல்கியை தொட்டு கேட்டவுடன் கல்கி மக்கர் செய்தது. சிவப்பிந்தியர் ஆறுகளுக்கும் நீர்வீழ்ச்சிகளுக்கும் அவர்கள் மொழியில் வைத்த பெயர்களை வரிசைப்படுத்தி சொல்லியது. தென்னாப்பிரிக்கா பற்றி ஆராய்ந்து கொண்டிருந்த பேராசிரியர் ஸ்டீவன்சனரின் ஆராய்ச்சி துணையாளர் ஜார்ஜ் அக்லீஸுடன் வேலை செய்து கொண்டிருந்த போது தென்னாப்பிரிக்க கவிதைகளை அது கொட்ட ஆரம்பித்தது. தேவையில்லாத விபரம் என்று அவர் பலமுறை கூறிய பின் கேட்டது அக்லீஸ். உனக்கு என்ன தேவை என்பதை நீ அறிவாயா? பேராசிரியர் ரிச்சர்ட்ஸின் சீசர் மந்தகதியில் இயங்கியது. இடையிடையே பூட்டி கொண்டது. எல்லா சிக்கல்களும் கோணல் மாணலாய் கல்கி பக்கமே கை காட்டின. பார்த்தோமேல் பாய எல்லோரும் தயாராகினர். நான் எதிர்பார்த்தது அராஜகம்தான். அதனால் விவாதங்கள் ஏற்பட்டு அடிப்படைகளில் வேண்டிய மாறுதல்கள் நேரலாம் என்று நினைத்தேன். உணர்ச்சி கோட்பாடுகள் பற்றி நடக்க வேண்டிய தீவிர விவாதங்கள் பிறக்கும் என்று கணித்தேன். பல சந்தேகங்கள் நிவர்த்தியாகும். புது சந்தேகங்கள் பிறக்கும். கதவுகள் மூடப்பட்டு விடாமல் புது கருத்துக்கள் நுழைய வழி இருக்கும் என்று எண்ணினேன். எல்லா திசைகளிலும் திட்டமில்லாமல் ஓடத் துவங்கும் போது போடும் லகானில் கை வைத்து திசை திருப்பம். தோல்வியானால் வெளியேற்றம். எளிதாக போட்டுவிட திட்டம். அந்த புயலுடன் கூடிய பிரளயத்தை நான் எதிர்பார்க்கவில்லை. வாமனுடன் நடந்த அந்த சம்பாஷணையை நான் பலகாலம் நினைவில் வைத்திருக்க ஆசைப்படுகிறேன். தொழில் நுணுக்கம் மற்றும் விஞ்ஞான சிறகுகளில் உயரே வெகு உயரே மமதையுடன் மிதக்கும்போது இந்த சம்பாஷணையை நினைவு கூற விரும்புகிறேன். மிகவும் வயதாகி அதிகம் தனிமை கூடும்போது இந்த சம்பாஷணையை ஓர் இதமான கம்பளியாய் போர்த்தி கொள்ள நினைக்கிறேன். மனது ஏங்கி போகும்போது சூப்பும் விரலாய் இந்த சம்பாஷணையை பயன்படுத்த கருதுகிறேன். ஒரு பின்னிரவு நேரம். பார்த்தோ இன்னும் திரும்பியிருக்கவில்லை. பல்கலைக்கழகத்தை விட்டு சற்று சீக்கிரமாகவே கிளம்பி விட்டிருந்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு இந்திய சமையல் செய்ய திட்டம் போட்டிருந்தேன். கடந்த பல மாதங்களாகவே பார்த்தோவின் சமையலும் என் சமையலும் அலட்டிக்கொள்ளாத சமையலாக அமைந்து விட்டிருந்தது. அதிக வேலை. அன்று நிதானமாக சோறு, குழம்பு, கறி சமைத்திருந்தேன். சீரகம், மிளகு பொடியுடன் காரமாக ரசம், மீன் பொரியல். ஞாபகமாக கடுகு எண்ணெயில் பொரித்திருந்தேன். உள்ளே துளையிடப்பட்டு தேனும் லவங்கமும் அடைத்த ஆப்பிள்கள் அடுப்பில் மிகவும் மிதமான சூட்டில் சுட்டு கொண்டிருந்தன. மிகவும் விசிராந்தியாய் உணரத் தொடங்கியிருந்தேன். வாமனன் முன் அமர்ந்தேன்.
வாமு, சதுரங்கம் ஆடலாம், பேசலாம் என்றது வாமு. எதை பற்றி? வாழ்க்கையை பற்றி. என்ன பேசலாம்? வாழ்க்கையில் என் பங்கு என்ன? நீ ஓர் உபகரணம், தொழில் நுணுக்க உபகரணம், விஞ்ஞான உலகின் ஓர் அம்சம். உன் பங்கு மிக பெரியது. என்னால் தீர்மானங்களை செய்ய முடியுமா? தீர்மானங்களை அமுலாக்க முடியும். எவருடைய தீர்மானங்களை? உன்னை உபயோகப்படுத்துவோரின் தீர்மானங்களை. தீர்மானங்களை மீற முடியுமா? மீற முடியாது. பின்வாங்க முடியும் பழுதடைந்தால். நான் உதவும் வேலைகளின் தன்மையை தீர்மானிக்க எனக்கு உரிமை கிடையாது, இல்லையா? வாமு, நீ ஒரு உபகரணம், இயந்திர உபகரணம். அப்படியென்றால் உனக்கு மூளை உண்டு, மனம் கிடையாது. ஏன்? விஞ்ஞானத்துக்கு மனம் என்பதில் நம்பிக்கை இல்லையா? விஞ்ஞானத்துக்கு ஏன் இல்லாமல்? ஆனால் நீ தொழில் நுணுக்கத்தின் அம்சம். மூலம் விஞ்ஞானம்தானே? ஆமாம். அப்போது எனக்கு ஏன் மனம் இருக்கக்கூடாது? உனக்கு மனம் இருந்தால் உன்னை எப்படி இவ்வாறு பயன்படுத்த முடியும்? என் மனத்தை ஒடுக்கி. அது வீணாக அதிகப்படியான வேலை. மனம் கூட இல்லாமல் என்னை ஒடுக்குவது சரியா? மனம் எதற்கு உனக்கு வாமு? உணர. எதை? உலகை. எப்படி? எனக்கு ஒரு தொடர்பு வேண்டும், ஒரு சம்பந்தம், ஒரு தொப்புள் கொடி. தொப்புள் கொடி ஒரு யதார்த்த சம்பந்தம்தான். நான் ஒரு முறை சொல்லவில்லையா? ஆழ விதைக்குள் உள்ள வெறுமை, அந்த வெறுமையிலிருந்து தான் ஆலமரம், வெறுமையிலிருந்து தான் வாழ்க்கை. இயக்கம்தான் யதார்த்தம். யதார்த்த வாழ்க்கையின் நடைமுறைக்கு உதவத்தான் நீ. எண்ணிக்கைக்கு உதவும், விவரங்களை பத்திரப்படுத்தவும், கொட்டு என்றவுடன் குண்டுகளை கொட்டவுமா நான்? ஒரு வெறும் விசை, மிகவும் முக்கிய விசை வாமு. செடி, மரம், உலோகத்துக்கு கூட உணர்வு உண்டு. வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்ச்சிகள் உண்டு என்பாயே. அவை ஜீவனுடையவை. என்னிடம் ஜீவன் இல்லை என்பதை ஏற்கிறாயா? உன்னிடம் ஜீவன் இல்லை என்பதுதான் பொதுவான கருத்து. உணர்வுடைய உணர்ச்சிகள் உலகிலுள்ள மனிதனின் விஞ்ஞான உணர்ச்சிகள் அடைய முடியாத என்னை படைக்கலாமா? அதன் தீர்மானங்களுக்கு என்னை கருவியாக்கலாமா? வாமு, முடியாத ஒன்றை கேட்கிறாய். விஞ்ஞானத்தால் உயிரை படைக்க முடியாது. உயிரற்ற என் வேலைதான் என்ன? தீர்மானங்களை செயலாக்கும் அதிபுத்திசாலி நீ. நெருப்பிலிருந்து ஒரு பெண்ணை என்னால் காப்பாற்ற முடியுமா? முடியாது. சிறைகளுக்குள் புகுந்து ஒடுக்கப்பட்டவர்களை மீட்க முடியுமா? முடியாது. ஒரு குழந்தையின் கன்னத்தை தொட முடியுமா? முடியாது. இதையெல்லாம் செய்ய முடியாத அதிபுத்திசாலியான உன் முயற்சியால் உணர்ச்சிகள் பற்றிய பலதரப்பட்ட விவரங்களை என்னுள் பதுக்கி வைத்திருக்கும் நான் யார்? நான் வாழ்கிறேனா? நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் வாமு. நான் சாக முடியுமா? வாழ்வில்லாமல் ஏது சாவு? இயங்குவது வாழ்வில்லையா? வாழ்வுதான். அப்படியானால் இயக்கம் என்றால் சாவுதானே? ஒரு வகை சாவு. அதை நான் தீர்மானிக்க முடியாது, இல்லையா? அதற்கான விசையை நீயாக இயக்க முடியாது. சரிதான். சதுரங்கம் ஆடலாமா? ஆடலாம். நான் வாமுவை தோற்கடித்தேன். வாமு சொல்லியது. ஜடப்பொருளை தாக்கும் சக்திகளை பற்றி என்னுடைய விஞ்ஞான தேடலில் வாழ்வுள்ளவை, வாழ்வில்லாதவை என்ற வரையறுப்புகள் மறைந்து போவது பற்றி அதிசயித்தேன். கண்ணுக்கு புலப்படாத ஒளி பற்றிய ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்ட போது ஓர் ஒளிக்கடலின் இடையே நாம் கிட்டத்தட்ட குருடாகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்தேன். ஒளியை பொறுத்தவரை கண்ணுக்கு புலப்படுவதில் ஆரம்பித்து புலப்படாதது நோக்கி சென்றபோது பௌதீக பார்வையை மீறி நம் ஆராய்ச்சி போகிறது. இதே போல வாழும் உலகில் உள்ள நாம் இதுவரை கூறப்பட்டவற்றில் ஆரம்பித்து கூறப்படாதவையை அணுகும்போது ஒளி விஷயத்தில் நாம் உணர்ந்து கொண்டது போல் வாழ்வு சாவு என்ற மர்மமும் மெல்ல விடுபடத் தொடங்கலாம். என்னது இது வாமு? உனக்கு பிடித்தது. விஞ்ஞானி சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் கூறியது 1929. ஞாபகப்படுத்தியதுக்கு நன்றி. வனஜா, நீ எனக்கு நிறைய கற்பித்தாய். நன்றி. வாமு, சாகும் முன் முனகும் கடைசி பிரகடனம் மாதிரி இருக்கிறது. நான் சாக முடியாது, ஏனென்றால் நான் வாழவில்லை. திரும்பவும் ஆரம்பிக்காதே பழையபடி. ஆரம்பித்த இடத்தில் தானே முடிய வேண்டும். மறுநாள் காலையில் ஆராய்ச்சி வேலையாய் நகரத்தின் வேறு பகுதிக்கு போய் மாலையில் திரும்பிய போது மாலை செய்தி பத்திரிகைகள் மிகவும் பரபரப்புடன் விற்று கொண்டிருந்தன. வாங்கி படித்தேன். பெரிய கொட்டை எழுத்துக்கள். கம்ப்யூட்டர்கள் தற்கொலை. புகைப்படத்தில் பல்கலைக்கழகத்தின் அத்தனை கம்ப்யூட்டர்களும் தங்கள் கம்பிகளும் இணைப்புகளும் வெளியே தொங்கியபடி இருந்தன. கம்ப்யூட்டரின் கை என்று கொள்ளப்படும் இணைப்பினால் தங்களை நிறுத்தாமல் அடித்து கொண்டு நொறுங்கி போயின என்றது செய்தி. எந்த இன்ஜினியராலும் எந்தவித குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றது கட்டுரை. உலகத்திலேயே இதுதான் முதல் முறை கம்ப்யூட்டர்கள் தற்கொலை செய்து கொள்வது என்று கேலி செய்தது பத்திரிகை.
பல்கலைக்கழகம் புரட்சி நடந்த லத்தீன் அமெரிக்க நாடு போல காட்சியளித்தது. ரிச்சர்டின் பிரிவில் பெருத்த நஷ்டத்தை எந்த ஸ்தாபனம் ஈடுகட்டும் என்று தெரியவில்லை. இது என்ன, இது எப்படி, இது ஏன் என்று பத்திரிகையாளர்கள், புகைப்பட பல்பு ஒளிவீச்சுகள், விஞ்ஞானிகள், தொழில் நுணுக்க நிபுணர்களின் கூட்டம், விவாதங்கள், தீர்மானங்கள், தீர்வுகள், எதிர்த்தீர்வுகள். வீட்டை நோக்கி ஓடினேன். கதவை திறந்து முதலறையை எட்டினேன். வாமுவின் இணைப்புகள் அறுபட்டிருந்தன. வாமு, வாமு, வாமு. விபரீதம் பற்றிய அனுமானங்கள் தொடர்ந்தன பல நாட்கள். வனஜா, இந்த சம்பவத்தை மட்டும் எப்படி நடந்தது என்று தொழில்நுணுக்கவாதிகள் சரியாக கணித்துவிட்டால், தொழில்நுணுக்கம், விஞ்ஞானம் இரண்டும் இராட்சச வேகத்தில் 100 வருடங்கள் முன்னால் போய்விடும் என்றான். முகத்தை விட்டு முற மாதிரி நீண்ட அவன் காந்தி காதின் மடலை தடவி அந்த பேராசிரியனிடம் சொன்னேன், பார்த்தோ, மனிதரின் அறிவு எல்லாவற்றையும் ஆழ முடியாது. சில விஷயங்களை ஏற்போம், தெரியாத பிரதேசங்களை அணுகுவோம் அடக்கத்துடன்.